இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரகு, என்னப்பா ஆச்சு? அந்த அந்த புவனேஸ்வரி எதுக்கு பிராது கொடுத்திருந்தா? என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? மாயா, என்ன விஷயம்? என்ன நடந்தது? எழுதி கொடுத்த மாதிரி உங்க வீடு எனக்கு வந்தாகணும். நான் தான் சொல்றேன்ல, வைத்தியநாதன் கிட்ட தான் பணம் வாங்கினேன்னு. அது புவனேஸ்வரி அம்மா கிட்ட தானே காசை வாங்கிக்கிட்டு எழுதி கொடுத்த. ஏய், என்னடா சொல்ற? நான் போய் சொல்றேனா? ஏம்மா, உங்களுக்கு ஆதரவா பேச இங்க யாரும் இல்லை. நீங்க ஏமாத்து வேலை பண்ணக்கூடியவங்க தான் ஊரே நம்புது. நீங்க வாங்கி வச்சிருக்கிற பேர் அப்படி. இதுல உங்க பக்கம் தீர்ப்பு சொல்லணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்போ எனக்கு இங்க நியாயம் கிடைக்காது. சரி, நான் கோர்ட்டுக்கே போறேன். அண்ணே, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம். அவங்க காட்டின பத்திரத்துல என் தம்பி, தங்கச்சி, என் மருமகன்னு எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனால நான் எங்க வீட்டை புவனேஸ்வரிக்கே கொடுத்துறேங்கய்யா. ஐயோ கடவுளே, என்னப்பா இது? வீட்டை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அத்த, அந்த புவனேஸ்வரி ஏதோ சதி பண்ணிருக்கா அத்த. இவங்க 3 பேரும் கடன் வாங்குறதுக்காக போட்ட கையெழுத்த அவ வீட்டை கொடுக்கறதா மாத்தி எழுதியிருக்கா. டேய் சிவா, என்னடா, எதுக்குடா அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? அம்மா, அந்த வைத்தியநாதன் கிட்ட சீனுக்கு கடன் வாங்குறதுக்காக தான் நாங்க கையெழுத்து போட்டோம். ஆனா பத்திரம் எப்படி மாறுச்சுன்னு எங்களுக்கே ஒண்ணும் புரியலம்மா. ஏங்க, நீங்க எங்க வீட்டை விட்டு கொடுக்கறேன்னு சொன்னீங்க? டேய் ரகு, இது நம்ம வீடுடா. பரம்பரை பரம்பரையா நாம வாழ்ந்த வீடு. இதை விட்டுட்டு போறோம்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? ஏன்டா அப்படி சொன்ன? எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் அப்படி சொல்லலைன்னா புவனேஸ்வரி கோர்ட்டுக்கு போய் நம்மளை அசிங்கப்படுத்துவா.